அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ ஏப்ரல் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தில் ரிஷப ராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ ரிஷப ராசிக்கு கிரக அமர்வுகள் இப்படி இருக்கு இந்த மாதம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ராசியில குரு பகவான் இருக்காரு. 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். அவர் ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் இடத்துக்குள்ள போறாரு. அடுத்து 5ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறாரு. அடுத்து 11ஆம் இடத்துல சனி பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் இவர்களோட சேர்ந்து சூரியன் அமர்ந்திருக்கிறாரு. சூரியன் ஏப்ரல் 14க்கு பிறகு உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. இது இந்த மாதத்தின் கிரக நிகழ்வுகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு. சரி, இந்த மாதம் குடும்ப நிலைகள் இவர்களுக்கு எப்படி இருக்கும், குடும்பத்தில் சிறப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இப்ப குடும்ப ஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா லாபஸ்தானத்துலதான் அமர்ந்திருக்கிறாரு. என்ன ஒண்ணுன்னா நீச்சம். ஆனா நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட உங்களுடைய ராசி அதிபதியோட சேர்ந்து அமர்ந்திருக்கிறது ஒரு சிறப்பான விஷயங்கள் தான். அப்ப இங்க நீச்ச பங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை அவர் பெற்றாரு. உங்களுக்கு பெரும் கெடுதலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் குறைவு தான். அதனால குடும்ப நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றத்துக்குள்ளதான் இருக்கு. அதனால நீங்க பெருசா கவலைப்பட்டுக்க தேவையில்லை. அடுத்து பார்த்தோம்னா உங்களுடைய 7ஆம் இடம், கலத்தரத்தை சொல்லக்கூடிய 7ஆம் இடம், கலத்தர ஸ்தானத்துக்கான ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி போறார். 3ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் இடத்துக்கு போறார். இங்க போய் நீச்சம் அடைகிறார். அப்படிங்கும் போது கூட்டாளிகள், கூட்டு தொழில் இதுல இருந்து வந்தவங்க கொஞ்சம் கவனமா இருங்க. நண்பர்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. எதிர்பாலினம் சார்ந்தவர்கள் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த காலகட்டங்களில் இருந்தீங்கன்னா போதும். கணவன் மனைவிக்குள்ள சிறப்பான அந்யோன்யங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் தான். இருந்தாலும் செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறதுனால உங்கள் ராசிக்கு பெரும் சிறப்புன்னு சொல்லிட முடியாது. கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவு நிலைகளையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்காங்க. தேவையில்லாத வீண் பேச்சுகள் வேண்டாம். அது குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறதுனால கணவன் மனைவிக்குள்ளேயும் கூட்டு தொழில் கூட்டாளிகள் வகையிலையும் கொஞ்சம் கவனமா இருங்க. நண்பர்கள் வகையிலையும் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த மாதம் முழுக்கவே அப்படின்றலாம். அடுத்து பார்த்தோம்னா உங்களுடைய குழந்தைகள் நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறாரு. கேது பகவான் 5ல் அமர்றது பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்லிட முடியாது. இருந்தாலும் 5ஆம் இடத்துக்கு இடம் கொடுத்த புதன் பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. நீச்சம் அடைஞ்சு குருவோடைய வீட்டில் தான் அமர்ந்திருக்கிறாரு. கூடவே சுக்கிரனும் இருக்கிறது. இது ஒரு வகையில சிறப்பு தான். குழந்தைகள் வகையில் பெரிய கவலைப்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் இல்லை. கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டாவே போதும். உடல்நிலை பாதிப்பு தரக்கூடிய பெரும் விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்கள் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் உடல்நிலையில இல்லை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தோம்னா இவர்களுக்கு வேலை இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும், சிறப்பா இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இவருக்கு 6ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெற்றவரை இவரு தான். இவருடைய ராசி அதிபதியே 6ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றவராகவும் ஒருவர். இவர் 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். 11ல் அமர்ந்து குருவுடைய வீட்டில் அமர்ந்து குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கிறதுனால கண்டிப்பா குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்து வேலைகளை கம்மியா தான் செய்வார். லாபஸ்தான வேலைகள் தான் அதிகமா இருக்கும். அதனால இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கண்டிப்பா நல்லது ஒரு சிறப்பு அமைச்சு கொடுத்துறாரு. ஆனா கவனமா இருங்க. தேவையில்லாத பேச்சுகளால உங்களுடைய வேலை பறிபோகக்கூடிய வாய்ப்பு, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உயர் பதவிகள் பறிபோகக்கூடிய வாய்ப்பு, இதையெல்லாம் சேர்த்து ஏற்படுத்தி கொடுத்துரும். இப்ப இந்த காலகட்டங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சம்பள உயர்வோ வேலை உயர்வோ கிடைக்குது அப்படின்னு இருந்தாலும் கூட கொஞ்சம் உங்களுடைய பேச்சுல கவனம் தேவை. நீச்சம் அடைந்த புதன் சில நேரங்களில் தன்னுடைய வாக்கின் மூலமாக கெடுதலை செஞ்சிருவாருங்க. அதனால கவனமா இருங்க. ஏன்னா 11ஆம் இடத்துல சனி பகவானும் அமர்ந்திருக்கிறார். இது கொஞ்சம் மைனஸான விஷயம்தான். அதனால உங்களுடைய வார்த்தைகள்ல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டீங்கன்னாவே இந்த மாதம் உங்களுக்கு வேலைகளில் கிடைக்கக்கூடிய அனைத்து சிறப்புகளுமே சிறப்பாக அமைஞ்சிடும். அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு, தொழில் நல்லா இருக்குமா இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் ஸ்தானத்துல 10ல் அமர்ந்த சனி பகவான் இப்ப 11ஆம் இடத்துக்கு போறார். பொதுவா சனி பகவான் 10ல் வந்ததுல இருந்து பெரும் சிறப்பெல்லாம் சொல்லிட முடியாது. அவர் பார்த்த இடம், பார்க்கக்கூடிய இடம் இதெல்லாம் சிறப்புன்னு சொல்லிட முடியாது. இந்த காலகட்டம் 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. 11ஆம் இடத்துக்கு வந்து லாபத்தை கெடுப்பாரா அப்படின்னா லாபத்தை கண்டிப்பா கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவர் அமரும் இடத்தை எப்பொழுதும் பால்படுத்த மாட்டார். அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் பார்க்கக்கூடிய இடமெல்லாம் எது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசி பார்ப்பார். கொஞ்சம் மந்த தன்மையை கொடுப்பார். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசி பார்க்கறதுனால உங்களுடைய வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் பெருமளவில் உங்களுடைய சுறுசுறுப்பின் மூலமாக நிகழாது. ஒரு மந்த போக்கை தரும் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து அவர் சனி பகவான் அங்கிருந்து எங்க பாக்குறாருன்னா 5ஆம் இடத்தை பாக்குறாரு. அவர் 5ஆம் இடத்தை பாக்குறது பொதுவா ரிஷப ராசிக்காரர்களுக்கு கெடுதல் சொல்லிட முடியாது. சிறப்பு தான். உங்களுடைய குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பா நீங்க குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வருது. இந்த சனி பயிற்சி முடிகிறவர்களுமே குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி சென்று வருது உங்களுக்கு சிறப்பை கொடுத்துரும். அடுத்து 8ஆம் இடத்தை பாக்குறாரு. இவ்வளவு நாள் கடன் விஷயம்,
தேவையில்லாத விஷயங்கள்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு வந்தீங்க. எனக்கு அவச்சொல்லும், அவப்பெயருமே மிஞ்சிச்சு இந்த காலகட்டங்கள் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, கண்டிப்பா இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வந்தது ஒரு நல்ல ஒரு சிறப்பு தான். 8ஆம் இடத்த பார்க்குறாரு, அந்த இடங்கள கெடுப்பார் அப்படிங்கிறதுனால, இவ்வளவு நாள் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல், அவமானங்கள் நீங்கி, நல்ல ஒரு முன்னேற்றத்தையும், நல்ல ஒரு புகழையும் பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவா கடன் அடையக்கூடிய வாய்ப்புகள இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த 2 1/2 வருடங்களே சனி பகவான் அமர்ந்தது உங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயங்கள் தான். அதுலயும் ரிஷபராசி ரிஷப லக்கணமாக அமைந்து அவர்களுக்கு உங்களுடைய சுக்கிரன் உச்சம் பெற்று அங்க அமர்ந்திருந்தாருன்னா கண்டிப்பா இந்த 2 1/2 வருடம் உங்களுக்கு சிறப்பான ஒரு யோக பலனை தந்துரும் அப்படின்னு சொல்லலாம். படிக்கிற மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? கல்வி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 4ஆம் வீட்டு ஆதிபத்தியம் பெற்ற சூரிய பகவான் இப்போ உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. நல்ல விஷயங்கள் தான். அடுத்து 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் கூட நீங்க பெருசா கவலைப்பட்டுக்க தேவையில்ல. நல்லா தான் இருக்கு. 2ஆம் வீட்டு ஆதிபத்தியம் பெற்ற புதன் மட்டும் கொஞ்சம் நீச்ச நிலையில் இருக்கிறதுனால படிப்புல கொஞ்சம் கவனம். குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் சிறப்பான இடங்கள் தான். அதனால பெரிய அளவுல நீங்க கவலைப்பட்டுக்க தேவையில்ல. கொஞ்சம் கவனமா மட்டும் இருங்க. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்து வாக்குஸ்தானத்தை சொல்லக்கூடிய புதன் நீச்சம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க போதும். மற்றபடி பெரும் பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். சரி, இப்போ இந்த ராசியில இருக்கிற நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு இந்த காலகட்டங்கள் சிறப்பா இருக்கா அப்படின்றத பத்தி பார்க்கலாம். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதமும், ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதமும், மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதமும் இதுல இருக்கு. அப்போ கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். கார்த்திகை நட்சத்திரத்துக்கு யார் ஆதிபத்தியம் பெற்றவர்? அதிபதி. கார்த்திகை நட்சத்திரத்துக்கு யார் அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் தான். அவர் ஏப்ரல் 14ஆம் தேதி வரையிலும் லாபஸ்தானத்துல தான் அமர்ந்திருக்கிறாரு. இது ஒரு நல்ல வாய்ப்புகள் தான். ஏப்ரல் 14க்கு பிறகு விரயஸ்தானத்துக்குள்ள வரார். விரயஸ்தானத்துல வந்தாலும் அது உச்சமடைகிற ஸ்தானம் தான். ஆனா இருந்தாலும் கொஞ்சம் விரை வர வாய்ப்புகள் இருக்கனால ஏப்ரல் 14க்கு பிறகு கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு போதும். ஆனா பெரும் விரயங்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கம்மி தான் அப்படின்றலாம். அடுத்து ரோகிணி நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம். அவருடைய வீட்டுல இன்னைக்கு யார் போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் போறாரு. அதனால தைரிய வீரியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. தேவையில்லாத மனக்குழப்பங்களும் மனச்சஞ்சலங்களும் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திடும். உங்களுடைய வேகமே உங்களுக்கு பின்னடைவை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துறதுனால கண்டிப்பா கொஞ்சம் உங்களுடைய வேகத்திலையும் உங்களுடைய கோபத்திலையும் கொஞ்சம் கவனத்தை காட்டுங்க. கொஞ்சம் கோபம், வேகம், தாபம் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. இதை குறைச்சிட்டிங்கனாவே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா மிருகசீரிஷ நட்சத்திரம். மிருகசீரிஷ நட்சத்திரம் யாருடையது அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் செவ்வாய் பகவானுடைய தான். அவர் அமர்ந்த இடம் 3. பொதுவாக உங்களுக்கு தைரிய வீரியம் இந்த காலகட்டங்கள் சிறப்பாக தான் இருக்கும். நல்ல ஒரு நிலையிலும் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இந்த மாதம் முழுக்கவே. பொதுவாக 3ஆம் இடத்துல உங்க நட்சத்திரநாதன் அமர்ந்திருக்கிறாரு. அது உங்களுக்கு நீச்ச ஸ்தானம் அப்படின்னாலும் கூட, அவர் பலம் பெறாத இடம் அப்படின்னாலும் கூட இந்த இடத்தில் பெரிதாக செவ்வாய் பகவான் கெட்டு போறதில்லை. அதனால உங்களுக்கு தைரிய வீரியம் நல்லா இருக்கும். பிரச்சனை இல்லை. மண்மனையில இருக்கக்கூடிய சிக்கல் கூட தீரக்கூடிய வாய்ப்புகள். அதாவது 3ஆம் இடத்துல இருந்து செவ்வாய் பகவான் பயிற்சியாகி போறவர்களுமே மண்மனையில இருந்து வந்த கஷ்டங்கள் கண்டிப்பா நீங்கும். சகோதர வழி உறவுகள்ல இருந்து வந்த சிக்கலும் சிரமங்களும் கொஞ்சம் நீங்கும். இருந்தாலும் சகோதர வழி உறவுகள்ல கொஞ்சம் கவனம் எடுத்து பழகிக்கிறது நல்லது. அவர்களால் வீண் விரையும் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏன்னா அது பார்க்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடம்ங்கிறது வம்பு, நோய் நொடி, எதிரிகளை பற்றியும் கடனை பற்றியும் சொல்லக்கூடியது. அதனால நீச்சம் பெற்றவர் பார்க்கும்பொழுது பெரிய பாதிப்பை கொடுக்க மாட்டார் அப்படின்னாலும் கூட சில நிலைகள்ல சகோதர உறவு வழிகளாக வம்பு வழக்குகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தியதுனால அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்து அவர் எங்க பார்ப்பாரு? தன்னுடைய 7ஆம் பார்வையால 9ஆம் இடத்தை பார்ப்பாரு. 9 அப்படின்றது பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம். அடுத்து அவர் பார்க்கக்கூடியது 10ஆம் இடத்தை பார்ப்பார். தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார். அப்ப இந்த இடங்கள்லாம் நல்லதான். தந்தைக்கும் மகனுக்குமான முரண்பாடுகள் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னாலும் கூட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஓரளவுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு சிறப்பை தந்து விடுகிறது அப்படின்லாம். பொதுவாக இந்த மாதம் முழுக்க கவனமா இருந்துட்டீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு யோக பலனை தர காத்திருக்கு அப்படின்ட்டுலாம். எதனால இந்த யோகா வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. அதுவும் 11ஆம் இடத்துல அமர்ந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. 11ங்கிறது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம். அப்படிங்கும்போது கண்டிப்பா குரு பகவான் 8ஆம் இட ஆதிபத்தியம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். அதனால உங்களுக்கு லாபம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இந்த மாதம் அமையும். அதற்கு தேவை உங்களுடைய முயற்சி தான். ஏன்னா சனி பகவான் பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கும் பொழுது ஒரு மந்தத்தன்மையும் சோர்வையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. தடை தாமதங்களையும் கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பாரு. இதற்காக நீங்கள் சுறுசுறுப்பாக இருந்து வேலை செஞ்சிட்டீங்கன்னாவே இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இந்த ஒரு மாதம் முழுக்கவே லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதுனால ரிஷபராசினர் கவனமோடு இருந்தீங்கன்னா இந்த ஒரு மாதம் முழுக்கவே உங்களுக்கு சிறப்பான யோக பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு.
மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.